என்ன புது ஹேண்ட்பேக்கா? ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஸோ நாங்கள் நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வளகாப்பு. இவ்வளோ பெரிய பேக் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. உள்ளே இருக்க ஐட்டம் ரொம்ப குட்டி, எங்கடா பாதாளத்தில் தெரியுதுங்கிற மாதிரி இருக்குது ஒரு கிலோண்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 20 minutes இருக்கும். சிலிக்கான் ஓயசிஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க வீடு. இங்கே தான் அந்த எண்டில் தான் எங்கள் வீடு. அவங்க வீட்டில் யாரும் இல்லை, இவங்க தான் இங்கேனே குடிச்சிடலாம். பட் அங்கே போவோம், ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னே தெரில. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க 11 to 12 சொல்லியிருந்தாங்க. மணி இப்போவே 12:30. அதனால மிஸ் ஆயிருமோன்னு ஒரு டவுட் இருக்குது. சரி பார்ப்போம், போய் தான் என்ன அட்டன் பண்ணோம், அவ்வளோதான். நாங்கள் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நினச்சது தானே ஃபங்க்ஷன் அவங்க வந்து கரெக்டாக 11 to 12 தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக என் தப்பு தான். ஆட்டிட்டு கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு லேட்டாக வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் தப்பு. நான் போய் அவன் வரும்போது அக்கா மேக்கப்போட லேட் ஆயிடுச்சு. நான் கிரிக்கெட் விளாண்டு வர லேட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் எங்கள் பிளானே சொதப்பிச்சு. பட் ஆனால் பிரச்சனை இல்லை, வந்துட்டோம். அதெல்லாம் பூசுறதுலாம் எடுக்க முடியல. அதை விட ஒரு ஃபன் என்னன்னா, உள்ளே போன உடனே நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்திருந்தோம். வீடியோ எடுக்கலாம், அவங்களெல்லாம் காட்டலாம், அவங்க எப்படி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னு. உள்ளே போய் புது புது ஆளுங்களை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. ஐயோ இவங்க யாரு, ஐயோ இவங்க யாரு அப்படின்னு. இத்தனைக்கும் அங்கே 2-3 பேர் எங்கள் நெய்பர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் இப்போ தான் பேசியிருக்கோம். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, பாரு நம்ம ரொம்ப சின்ன ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரையும் வெளியாளுகளையும் பார்க்கல, ஊருக்கும் போகிறது இல்லையா. முன்னாடிலாம் ஊருக்காவது போயிட்டுருப்போம். அப்போயாவது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். புது ஆளுங்களை பார்த்தா எப்படி பேசுறது அப்படின்ட்டு. அவங்களே வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன யூடியூப்லலாம் பேசுகிறீங்க, ரீல்ஸ்லலாம் பேசுகிறீங்க, இங்கே ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நான் இவள்கிட்ட கையை காட்டுறேன் அப்படின்னு. அடுக்கு எல்லாம் இவ்வளோ. ஆக்சுவலாக எங்கள் கேங்கில் நானும் கார்த்தி இவங்க எல்லாருமே பேசுவோம், யாராக இருந்தாலுமே பேசுவோம். ஆனால் என்னன்னா இவங்க வந்து யாருக்கிட்டையாவது இவங்க ஃப்ரெண்டு யார்கிட்டயும் பேசுனாங்கன்னா இவனும் கூட போய் பேசுவேன். போய் வாலண்டரியா தனியாக விட்டுட்டாங்கன்னா எங்களை ரொம்ப கஷ்டம். அது அவங்கள்ட்ட போய் மாப்பிள்ளைய காணா தனியா விட்டு போயிட்டாரு, நான் எப்படி வெளியே போவேன். இத்தனைக்கும் அவர் பாவம் அந்த ஹோட்டலில் இருக்கிற அண்ணா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் துபாய் வந்தப்போ அப்போ அம்மாவும் வந்திருந்தாங்க. ஆமாம், கார்த்தி அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போதான் எல்லாருமே சேர்ந்து கும்பலாக இங்கே வெளியே போயிட்டு இங்கே தான் சங்கம்ல தான் வந்து சாப்பிட்ருக்கோம். அவரு ஞாபகம் வச்சு எங்கள்கிட்ட வந்து பேசுறாரு, நீங்கள் அன்னைக்கு வந்து சாப்பிட்டீங்கல்ல. எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அப்போதான் தெரியுது நம்ம எவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற நீ. ஆனால் இத்தனைக்கும் அவங்க தமிழ் தான் பேசுறாங்க. எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்க. ப்ராப்பர் நம்ம ஊர்ல அந்த சாரி, அந்த வேஷ்டி சட்டை அந்த மாதிரி இருக்கிறாங்களா. பரவாயில்ல, இவங்க இங்க இருந்துட்டு இவ்வளவு இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆனா துபாயில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றோம். பண்ணிருப்பாங்க. நாங்க அட்டெண்ட் பண்ணது இல்லை. இவங்க எங்க வீட்டுக்கிட்டே இருக்கவும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வந்தோம். பட் ஆனால் என்ன அந்த நலங்கு வைக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுதான் எங்களுக்கு தந்தாங்கோ. அது ஒரு சிறப்பான ஒரு டப்பா, அழகா இருந்துச்சு ரொம்பவே. ஒரு சாப்பாடு பத்தி சொல்லு. 2 வருஷம் கழிச்சு புளி சாதம் சாப்பிட்டேங்க. ஐயோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இது gift தான். நான் தான் சொன்னேன்ல, அவங்க தந்துப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃபரெண்டா இருக்கீங்க. நந்தி ஆமா இப்படி தருவாங்க போல. நல்லா இருக்கு. அந்த மஞ்சள் குங்குமம் பார் பாட்டில்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா நைஸ். ஆக்சுவலா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க பண்ணுறது செய்கிறது தான். ஒருத்தி வந்து டயட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தெரியும்ல, வளகாப்புனா ஒரு 4-5 அப்படின்னு தான் சாப்பாடு தருவாங்க. அவங்க வந்து தயிர் சோறு, லெமன் சோறு, தேங்காய் சோறு, புளிசோறு, வேறனடி சொல்லுமா, லெமன் ரைஸ், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், புதினா சட்னி, அப்புறமா கேசரி. இதெல்லாம் எப்படி அவ அப்படி பின்ற இதுல மைண்ட்ல வச்சிருக்கா அப்படின்னா, ஒன்னையும் விடாம இப்படி கிட்னி ஆட்டினா அதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன். என் முன்னாடி அவங்க யாருன்னு தெரியல, இந்த சைடு யாருன்னு தெரியல, பின்னாடி யாரும் தெரியல, எப்படா வீடியோ எடுக்கிறதுன்னு ஒரு பதட்டத்திலே விட்டுட்டேன். அதெல்லாம் நீங்க பார்த்து இப்படி அந்த சாப்பிட்டு வைக்கிற அந்த கிண்ணியில் புர்ஜ் கலிஃபா கட்டிகிட்டு இருக்கா அவள்.
அவங்க இவனும் மீதி இதுலக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற கேக்குறேன் என்ன டயட் நீங்க அத்தனைக்கும் அவங்க இங்க அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க வீடியோ பாக்குறவங்க சொன்னீங்க தேவு டயட்னு சொல்றீங்க இந்த சாப்பாடு சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேக்குறாங்க. அந்த அளவுக்கு வளர்த்துட்டு இவ்வளவு வெரைட்டியும் முடிச்சுட்டு எண்டிங்ல வந்தா பாருங்க புளிக்குழம்பு. யாரும் எங்கடா அந்த பந்திக்காரர் காணோம். அவங்க தாங்க கேட்டுட்டே இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் புளிசா அதுவும் 2 வாட்டி வாங்கி நல்லா சாப்பிட்டேங்க. நல்ல ஒரு சாப்பாடு. அதுவும் டயட்ல இருந்துட்டு நம்ம வந்து நானும் வெயிட் லாஸ் அந்த மாஸ்டர் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அந்த கார்டியோ இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணி விட்டீங்கன்னா அந்த காலுகளெல்லாம் உடச்சு விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாரம் கழிச்சு அடுத்த செக்ஷன் அட்வான்ஸ் கார்டியோ. நீ தின்ன புளி சோத்துக்கும் லெமன் சோத்துக்கும் அட்வான்ஸ் கார்டியோ வச்சு முடிக்க போறானுங்க. ஆக மொத்தம் அந்த டயட் மாஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் கொடுங்க. திவ்யான்னு தான் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். என்ன ஆமாம் சொல்லணும்ல, நீ சாப்பிட்டதெல்லாம் சொல்லணும்ல. அப்படிலாம் சொல்லுங்க. கடப்பாறை எடுத்து நடுமண்டல இறக்குறாங்க இன்னைக்கு நீ சத்து நீ. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைஞ்சிக்குமா? முடிவடைஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நாங்கள் உள்ளார போய் நிறைய எடுக்கலான்னு பார்த்தோம். அது எடுக்கவே முடியல. போனோன்னு நான் சத்தியமா சொல்றேன் ஃபங்க்ஷன் மூடு அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா ஒரு இது வந்து துபாய், நான் வந்து துபாய்ன்றது மறந்துட்டேன். நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க வந்துட்டு. அது நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு போனாலே எங்க அம்மா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா அங்க எங்க அம்மா பாட்டுக்கு போய் அப்படியே மெர்ஜாயிரும். ஏய் வாடி ரேவதி வாடி தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ வந்து 11 to 12 அப்படின்னா எப்படியும் வந்து கொஞ்சம் ஒரு மணியாவது ஆக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் எனக்கு என்ன போச்சு, ஐயோ துபாயில இவங்க கரெக்ட் டைம்ல சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய இதுல கமிட்மெண்ட்ஸ் அவங்க அந்த புக்கிங்லாம் எடுத்துருப்பாங்க. நீ ஆடி இத்தனைக்கு வாடி கிளம்பலாண்டி 11:30 மணி ஆயிடுச்சு. 12 இருக்காங்க, சாப்பிட்ற டைம்ல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, நான் அப்படி வேற நினைச்சிட்டேன். ஆனா அவங்கள பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த நலுங்க பூசுறது வளையல அதெல்லாம் தானே நமக்கு ஒரு மெயின். ஆனா அது பண்ண முடியல. பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு, ஒரு தொப்பை தண்ணி இருக்குது. இதெல்லாம் கூட்டிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போக முடியும். இதுல வேற நேரம் கேட்க இன்ட்ரோவெட்ல நேரம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த புளிசோறு கிடைக்குமான்னு கேள, இந்த புளிசோறு அது குட்டி கிண்ணத்துல தராங்க, நிறைய தர சொல்லு. புளிசோருக்கு சேர்த்துட்டாங்க. இது புளிசோறு புளிசாதம் லவர்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து என்னன்னாலும் பரவாயில்ல, அது புளிசாதத்தை நம்ம விடவே மாட்டோம் இல்லையா. அதுவும் கோவில் புளிசாதம், அதுவும் இங்க வந்து ஆமா கோவில் புளிசாதம் அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. அந்த டேஸ்ட் இவளோடது முடிச்சு என்னோடதையும் சாப்பிட விடாம பிடுங்கி தின்னு அது இல்லாம ஒரு ட்ரேவும் வாங்கி சாப்பிட்டுருக்கான். ஸோ ஆக மொத்தம் இவ வகுற பார்த்து இவளுக்கு வகுத்து பழக அப்படின்றாங்க போல. அவ்வளோ தின்ட்டு வந்திருக்கிறா அவ. இதெல்லாம் சிரிக்கிற விஷயமாடா பாருங்க. என்னடா நான் அதை பத்தி பேசல பிளாட்டி ஃபுல். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த மாதிரி ஏதாவது துபாயில ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா கூப்பிடுங்க. ஏன்னா நிஜமாவே பதட்டமா இருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் இப்ப கல்யாணம் லாஸ்டா என் கல்யாணத்துல ஸ்டேஜ் ஏறி அந்த அவ்வளவு கும்பலை பார்த்தது. அதுக்கப்புறமா ரொம்ப எங்கிட்ட போல கோவில்ல தான் அவ்வளவு கும்பலை பார்த்திருக்கேன். கோவில்லையும் நாங்க என்ன பண்ணுவோம், மாமா வருவாரு இல்ல அத்தை வருவாங்க, இல்ல எங்க அம்மா பாவம் கூட பின்னாடி அவங்க கூட அதுதான் வாங்கிப்பேன். ரொம்ப கஷ்டங்க. யார்கிட்டயும் பேசி இது பண்ண எங்களை மாதிரி வாழ்ற அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். வெளியே போக மாட்டேங்கிறோம். வெளியே போனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துக்கிறோம். புது ஆளுங்களை பார்க்க முடியல, பேச முடியலங்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ரொம்ப கசக்குது. ஓகே பாய், இன்னொரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். வரை எடுத்த போட்டோ வேணா உங்களுக்கு வந்து நடுல அனுப்பு. தம்ப்நெயிலே நீ அதான் வைக்க போறேன். ஏன்னா வேற உள்ள ஒரு வீடியோ கிளிப் கூட எடுக்கல. பாத்துட்டு நீங்க ஏமாந்துறாதீங்க. இவங்க மூஞ்சியதான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப நிஜமாவே எங்க மூஞ்சிதான் இந்த வீடியோ ஃபுல்லாவும் காட்ட முடிஞ்சிச்சு எங்களால. இது லாஸ்ட் வரை பாப்பீங்களான்னு தெரியாது. பாய். ஒன்றரை படத்தை பார்த்தாண்டா என் நாய் தர்மலிங்கம் ரத்த வாந்தி எடுத்து செத்து போச்சு.